வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முழுக்க காங்கேய இன நாட்டு மாடுகளுக்கான அழகு போட்டி மற்றும் கண்காட்சி வந்து நம்ம ஈரோடு ஏஇடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஞாயிற்றுக்கிழமை 2/8/2026 அன்னைக்கு நடந்தது. அதனோட வீடியோ தான் முழுசாக இதில் வரப்போகுது. நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து நம்ம அருண் வந்தாப்புல வந்து நம்ம காராம்பஸ் காளைக்கு ஆஃபீஸரோட மயிலக்காளைக்கு மாட்டுக்கு இதுக்கு எல்லாமே மூக்கணாங்கயிறுலாம் வந்து ஒரு நாள் முன்னாடியே தெளிவாக வந்து பின்னி கொடுத்துட்டாரு. நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முடிச்சு தான் போடுவோம், அதிகமாக வந்து அந்த பின்ன மாட்டோம். பின்னுறது வந்து கொஞ்சம் டைமிங் ஆகும். இருந்தாலும் அப்படி பின்னி போட்டுட்டோம் அப்படின்னோம்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு தெளிவாக இருக்கும். எந்த இதுவுமே ஆகாது. நூல் கயிறு கூட அந்துடும். இந்த நரம்பு கயிறு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அறவே அறாது. நல்லா பெரிய சைஸ் மூக்கணாங்கயிறாவே போட்டாச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சைஸ் வந்து மூக்கணாங்கயிறு மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். ஒரே சைஸில் நம்ம போடக்கூடாது. இது எந்த மாதிரி பின்னுறது அப்படின்ட்டு முன்னாடியே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப்பிங்காக எடுத்து எப்படி பின்னுறோம் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிருக்கிறேன். முழுக்க பின்னுறது ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம பண்ண முடியாது. இதில் ஷோக்கு கொண்டு போய் நம்ம ஷோ முடிகிற வரைக்கும் நம்ம வீடியோ இருக்கிறனால எல்லாத்தையுமே நம்ம காமிச்சிட்டு இருந்தோம்னா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு சின்ன கிளிப்பிங்காக தான் எல்லாமே காமிச்சிருக்கிறேன். மாடுகள் வச்சுருக்கிறவங்க ஒரு சிலர் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பின்னி போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பின்னுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பின்ன தெரியாது. இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஷோக்கு வந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இருக்காதா தெரியல. ஷோவுக்கு வராதவங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மூக்கணாங்கயிறில் நம்ம பின்னிட்டோம். அடுத்தது கொம்பு கயிறும் பின்னியாச்சு. இப்போ கழுத்து கயிறு பின்னுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எதில் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைக்கவத்தையே வந்து கழுத்துக்கும் கொம்புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். காலை பெருசாக ரொம்ப கயிறு சின்னதாக போட்டோம்னா அழகாக தெரியாது, கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து பின்னியாச்சு. எதுவுமே முடிச்சு போடல. மூக்கணாங்கயிறு, கொம்பு கயிறு, தலைக்கயிறு எல்லாமே பின்னி தான் போட்டிருக்கு. இதுக்காகவே வந்து பல்லடத்துலேருந்து நம்ம திருச்செங்கோட்டை நோக்கி நம்ம அருண் வந்து பண்ணி கொடுத்தாரு. அது எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஏஐடி ஸ்கூலுக்கு வந்து காளைகள்லாம் கொண்டு வந்தாச்சு. நேரமாக ஒரு 7:30க்கெல்லாம் கொண்டு வந்துட்டோம். தூரத்தில் இருந்து வரவங்க பார்த்திங்கன்னா இன்னும் நேரமாக கிளம்பி வந்திருக்கணும். நமக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு 7 மணிக்கு கிளம்புனோம். ஒரு அரை மணி நேரத்தில் வந்தாச்சு. இது வந்து நம்ம ஆஃபீஸரோட காலை. குறா மாட்டுக்கு இன்னும் அந்த முகரக்கயிறு வந்து மாற்றணும். அது இன்னும் மாற்றாமல் இருக்குது. இதுவுமே நம்ம ஆஃபீஸர் மாடு தான். அது ரெண்டுமே நிறையா மாடுகள் நம்ம வர்றதுக்கு முன்னாடியும் வந்துருச்சு. இன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா லாங்லேருந்து வர்ற மாடுகள்லாம் வந்து சேரணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து நம்ம போய் டோக்கன் போடணும். இந்த கேட்டகரி வைஸாக தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளது எத்தனாவது கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்க்கணும். நம்மளது பார்த்திங்கன்னா 12வது கேட்டகரியில் இருக்குது. 2 பல் 4 பல் காரி பூச்சி காலையில் இருக்குது. நம்ம வந்து இங்கே டோக்கன் போடுற இடத்துக்கு அந்த கேட்டகரி 12ஆம் நம்பர்னு சொன்னோம்னா 2 பல் 4 பல் பூச்சி காலையில் அவங்க என்ட்ரி பண்ணிக்குவாங்க. நமக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாடு கேட்டிருந்தாங்க. நம்ம கோகுலுக்கு தான் வந்து கண்ணு மாடு இருந்துச்சு கிளறி கண்ணோட, அதை கொண்டு வர சொல்லியிருந்தாங்கன்ட்டு பூஜைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மங்களகரமான கோபூஜையில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் அவர்களையும் RSS உடைய மாவட்ட தலைவர் திரு ERM சந்திரசேகர் அவர்களையும் கொங்கு காளைகளுக்கெல்லாம் கம்பி அடித்து ஒரு ஓரமாக கொண்டு வந்து போட்டுட்டோம். ஆஃபீஸருது, நம்மளுது, நம்ம ராஜா மாம்சது, கோகுலுது எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக கட்டியிருக்கு. நாங்கள் எல்லாம் ஒரே இடமா வந்து நம்ம வச்சுக்கலாம், தனித்தனியாக வேணான்ட்டு முதலே வந்து கம்பியெல்லாம் அடித்து வச்சிட்டோம்.
இதுவுமே நம்ம கோகுலு தான். இது வந்து ரோகிணேஷ்க்கு தம்மம்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காப்புல ஷோவுக்காக. வீட்டில் வச்சுருக்கிறவங்க நம்ம கொண்டு போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு கொண்டு வராமல் இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம கொண்டு வந்தால் தான் மாடு இல்லாதவங்களுக்கும் வாங்கி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். இந்த ஷோ நடத்துகிறதே அதுக்காக தான். நம்ம நாட்டு மாடுகள் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த ஷோவில் வின் பண்ணது மட்டும்தான் சிறந்த மாடு சிறந்த காளை அப்படிங்கிறது கிடையாது. அங்கே இருக்கிறதுல சிறந்தது எது அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கலாமா எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி காளைகள் நிறையா இருக்கும். அதில் நமக்கு பிடிச்சது எது அப்படிங்கிறது செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும். அதுக்காகவும் வந்து இந்த ஷோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காங்கேயம் இனம் மாடுகள் காளைகள் பார்த்திங்கன்னா நிறையா நிறத்தில் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா மயிலை, காரி, செவலை இதுதான் இருக்குது. அந்த மயிலையிலே பார்த்திங்கன்னா 2-3 வகையானது இருக்குது. கற்கா மயிலை, பால் மயிலை, குரா அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. செவலையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் செவலையாக இருக்கும், லைட் செவலையாக இருக்கும், வெளுப்பு நிறமாக இருக்கும், பிள்ளை நிறமாக இருக்கும். அதுலேயும் 2-3 வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் செவலை. பக்கத்தில் இருக்கிறது நார்மலான செவலை. இன்னும் வெளுப்பு நிற செவலைன்னா அந்த கற்காயே இருக்காது, ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்கும். பிள்ளை நிறம் அதே மாதிரி தான், மயிலைக்கும் சேராது செவலைக்கும் சேராமல் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். எதை வச்சு காளைகளுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். நிறையா ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், காங்கேயம், திருச்செங்கோடு, ஈரோடில் தான் அதிகமாக வந்திருக்கு. சேலம், கரூர், நாமக்கல், தம்மம்பட்டி வரைக்கும் எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கங்க இதுக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நிறையா மாடு நல்ல நல்ல மாடுகள் வந்திருக்கு, காளைகள் நிறைய நல்லதாக வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம நேரில் வந்து பார்க்கணும். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம காமிச்சோம்னா தான் அவங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம் வரும். ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் வர முடியாதவங்க அடுத்த வருஷம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு பதிவு போடுவோம். அதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். மாடுகள் வச்சுருக்கிறவங்க, மாடு கன்று எல்லாம் வச்சுருக்கிறவங்க கொண்டுட்டு வாங்க. இதே போல் நம்ம வந்து பார்க்குறக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்ட்டு இருந்தோம்னா இந்த ஷோ நடத்துகிறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பார்க்க வரவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம எல்லாம் கொண்டு வந்தோம்னா தான் பல மாடுகள் வருது, வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வருவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 500 to 700 மாடுகள் இருக்கலாம். எனக்கு கரெக்டாக கணக்கு தெரில. அந்த டோக்கன் போடுறவங்கள போய் நம்ம பார்த்துருந்தோம்னா கரெக்டாக சொல்லுவாங்க. 500 மாடுகள் கேரண்டியாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 100-200 முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரில. எக்கச்சக்கமாக வந்துடுது. இன்னும் பின்னாடிலாம் கட்டியிருக்கு, சுற்றி நிழலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த வண்டிகள் இறக்குற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கேயும் கட்டியிருக்கிறாங்க. நிறைய நல்ல நல்ல மாடுகள்லாம் வந்திருக்கு. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காளையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எடப்பாடி சேலம் அந்த சைடில் எருதாட்டத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்க காளைகள். இது வந்து இந்த மாதிரி ஆக்ரோஷமாக ஓடணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஆசைப்படுவாங்க. அதே போல் இங்கே 2 கவுரு போட்டு 4 பேர் 5 பேர் பிடிச்சதையும் அது எருதாட்டம் மாதிரி அது வேகமாக ஓடுது.
இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நெவுத்தாமையே வந்து ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த விட்டு நெகுத்துனா மறுபடியும் ஒரு மிரளியில் போய் எங்கேயாவது வேறு காளைகள் மாடு மேலே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரமாக இங்கேயே பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மரத்தில் போட்டு பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கொண்டு போய் கட்டிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா எருதாட்டத்துக்காக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற காளைகள் இருக்குது, இல்லை ட்ரைனிங் பண்ணாமல் இருக்கிற காளைகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. சேலம், எடப்பாடி இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எருதாட்டம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து நிறைய பெரிய பெரிய பூச்சி காளைகள்லாம் வந்து வாங்கிட்டு போய் அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஹலோ, அதான் இந்த மாடு கொண்டு வராங்களா, வண்டியில் மாடை வச்சு விட்டுங்க. தயவுசெய்து வண்டியில் இருக்க வேண்டாம். சரி, பின்னாடி வண்டியில் கொஞ்சம் எடுத்து போயிருங்க. இந்த மாடு வண்டி எடுத்துட்டு போயிருங்க. மூவ் பண்ணுங்க, மாடை மூவ் பண்ணுங்க. அப்படியே முன்னாடி மூவ் பண்ணல, வண்டியில் இருக்க வேண்டாம், எடுத்துட்டு போயிடாங்க. பின்னாடி கிரௌண்ட்ல பார்க்கிங் போங்க. அப்படியே மாடு இறக்கணும், வண்டியை பார்க் பண்ண கொண்டு போய் இங்கே பார்க் பண்ண வேண்டாம். சரி, பின்னாடி பார்க்கிங் இல்லை, எடுத்துட்டு போயிடுங்க. இங்கே பார்க் பண்ண வேண்டாம் வண்டியை. மாடு இறக்கணும், நேரம் எடுத்துட்டு போயிடுங்க. இன்னமுமே பாருங்கள் எல்லாம் வந்து இறங்கிட்டே தான் இருக்குது. லாங்லேருந்து வரவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக வர முடியாது. அப்படியே ஒவ்வொரு வண்டியாக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா மயிலக்காளைகள், கிடரிகள் இதெல்லாம் தான் வந்து போகும். அதனால தான் அதையை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து அதுதான் முன்னாடி இறக்குவாங்க. நம்ம மயிலக்கன்று வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம கிளம்பி வந்துக்கணும். மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னாலும் தப்பு இல்லை. வந்து டோக்கன் போட்டோம்னாவே போதும். அந்தந்த கேட்டகரி கூப்பிடும்போது நம்ம உள்ளே போய்க்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அந்த டோக்கன்லாம் போட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு வந்துடுவாங்க. பெருமாவளையம், டோக்கன் நம்பர் 19 வேல்முருகன், முருங்கப்பட்டி, சித்திரக்கோவில். 19 கண்ணுங்க, 6 கண்ணுக்கு பிரைஸ். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்தீங்கன்னா செலக்ஷன் பண்ற டாக்டர். நம்முடைய வருகை தந்துள்ள வேளாளர் கல்லூரியின் இயக்குனர்
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டால்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக வாட்டர் பாட்டிலு, டீ, காஃபி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் மெஷினரி, பால் கறக்கிற மெஷினரி, இந்த மாதிரி சாப் கட்ரு, பவர் வீட்ரு, இந்த மாதிரி சின்ன சின்ன இது போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் இருந்துச்சு. கயிறு, மூக்கணாங்கயிறு, தலைக்கவரு, கொம்பு கவரு, கம்பி, சாட்டைக்குச்சி, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கேயும் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு சிலர் வாங்கி மாற்றுறவங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மாடுகள் கொண்டு வராமல் சும்மா வந்தவங்களும் மாட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வாங்கியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரத்துக்கடியில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இது வந்து பேர்ட்ஸுகளுக்கானது. நம்ம பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க, சேலுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த புறா வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்ககிட்ட இருக்கிற ப்ரீடெலாம் கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. சேலுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னாவே எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு ரவுண்டோடையே பார்த்துட்டு போகலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் கிடையாது, ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 5 கொண்டு வாங்க. 5 நினை பெருசு, 5 பேக். அதுக்கு வெள்ளத்தை அதுக்கு தெரிவிக்க அடுத்தது காலி கிடாரி பல்படாத
நம்பர் 76 அகிலேஷ் கவுண்டிக்கு வளையம். டோக்கன் நம்பர் 77 வெள்ளியங்கிரி கவுண்டர் ஈரோடு. டோக்கன் நம்பர் 80 ஸ்வரன் திருப்பூர். டோக்கன் நம்பர் 81 டோக்கன் நம்பர் 33 பிரகாஷ் ஓமலூர். டோக்கன் நம்பர் 34 இளங்கோ பெருந்துரை. டோக்கன் நம்பர் 35 தனசேகர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மயிலை கேட்டகரியில் தான் வந்து அதிகமான எண்ணிக்கையில் காளக்கண்ணு, கிடாரிக்கண்ணு, பல் சேர்ந்த காளைகள், பல் சேர்ந்த மாடு, இந்த மாதிரி எல்லாமே வந்து அதிகமாக வரும். இது பாருங்க நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் கச்ச 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 அத்தனை நிற்கிது பாருங்க. நல்ல காளைகள் நிறைய உருவாகுது. கலெக்டர் சார் வந்திருந்தார். வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஷீல்டு, அது இல்லாமல் ஒரு சின்ன ப்ரைஸு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. ஓகே இதில் இருக்கிறதுல எது வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோ அதை வந்து தனியாக வந்து நிறுத்திடுவாங்க. வின் பண்ணாமல் இருக்கிறதுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷீல்டு, ஒரு ஆறுதல் ப்ரைஸ், ஒரு கிஃப்டாக ஒன்று கொடுத்து இப்போ அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இதுவே நம்ம ப்ரைஸ் வின் பண்ண கன்றுகள், காளைகள், மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது வெயிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டோக்கன் இருந்தால் போதும், மாடு இருக்க தேவையில்லை. ஆறுதல் ப்ரைஸ் வாங்கினது எல்லாத்துக்கும் ஷீல்டு வாங்கிட்டு நம்ம கொண்டு போய் டிஸ்பிளேயில் கட்டியிருக்கிறோன்னா கட்டியிருக்கலாம். இல்லை நமக்கு ஏதாவது அர்ஜென்ட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நம்ம போகணும் அப்படின்னோம்னா கண்ணுக்குட்டி மாடெல்லாம் ஏற்றிட்டு நம்ம போய்க்கலாம். மணி 2ங்க, 2:30 மணிக்கு 2 பல் 4 பல் மேலே காலை பூச்சிக்கலாம். சாப்பிட போகிறேன், போயிட்டு வந்துருங்க. 2:30 மணிக்கு 2 பல் 4 பல் மேலே பூச்சி டாக்டர் வந்துச்சுங்க. அப்புறம் பெரியமா வீடு அங்கே பக்கத்துலேயே அம்மா ஒரு சரி சரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேட்டகரி 2 பல் 4 பல் காரி பூச்சி காளைகள் கேட்டகரியில் தான் நம்மளுக்கு போகுது. இப்போ வந்து நம்ம ஆஃபீஸரும் கபினேஷ் 2 பேரும் பிடிச்சிட்ருக்குறாங்க. நம்ம காலங்க நின்றுட்டுருக்குது. இந்த காலை வந்தனால மறைஞ்சிருச்சு. வேறு பக்கம் நம்ம போய் வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி வந்தோம். நம்ம காலை வந்து பின்னாடி நின்றுட்டுருக்குது. இல்லை நம்ம கேட்டகரியில் எத்தனை காளைகள் வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 ப்ரைஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. மயில கேட்டகரி மட்டும் மாடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால அது கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க ப்ரைஸஸ்ஸு. இப்போ செலக்ட் பண்ணி இந்த பக்கம் பாதி நிறுத்திருக்காங்க, அந்த பக்கம் பாதி நிறுத்திருக்கிறாங்க. அதில் கம்பேரிசன் பண்ணி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படிங்கிறத எடுப்பாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படிங்கிற மாதிரி பிரித்து எடுப்பாங்க.
ஒவ்வொரு காளைகளாக வந்து நடையோட சொல்லி அப்படியே நடக்க வச்சு கொண்டு வந்து திருப்பி நிறுத்தி அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் ஒரு பக்கம் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படிங்கிறது செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் எதுவும் இருக்கக்கூடாது, சுழி சுத்தமாக இருக்கணும், எந்த குறைப்பழுதும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ப்ரைஸு. திரு P.A. சுப்பிரமணியன் அவர்களை ஏஐபி சார்பாக வருக என மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக மாண்புமிகு கைத்தறித்துறை, பெண்கள் மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு எம். விஜயபாலாஜி அவர்களை எங்கள் ஏஐபி பணி சார்பாக மருந்துரை 308 நடராஜ் கோயம்புத்தூர், 309 வசந்தவேல் சேரமலையம். மொத்தம் 9 மாடு. கொஞ்சம் காரி மாடு போறோம், கொண்டாங்க பெரிய மாடு போறோம். அடுத்து 4 மணிக்கு மேல் செவல் ரிங்குக்குள்ளே இருந்து காளையை வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ப்ரைஸ் வின் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தெரியும், ஆனால் எத்தனாவது ப்ரைஸு அப்படிங்கிறது தெரியாது. மூளைங்க சொல்லி பாருங்க, வேற ஏதாவது சொல்லி பாட்டு இருந்தால் வேற மாற்றோம். சிறுகுழம்பு மரம் எல்லாமே பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா மயிலை மாடுகளுக்கான டைமிங் இது. இந்த ரவுண்டு பல் சேர்ந்த மாடு எல்லாமே உள்ளே இருக்குது, எக்கச்சக்கமான மாடு இருக்குது. இதில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக போடுவாங்க, அதனால் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். 382 நீங்க அந்த மாதிரி கூட போடுங்க. 371 இங்க போடுங்க. மாடுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த பூச்சி காளைகள், இதுவும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும். இதுவுமே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். எப்பயுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த தடவை வந்து ஷோ முடிகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு எப்போவுமே லேட் ஆனதில்லை. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நம்ம காளையை வந்து நம்ம வண்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்டுட்டோம். கட்டுத்தரையில் இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் இன்னும் தீவனம் போடாமல் இருக்குது, சரி நாங்கள் வேலை இருக்குன்ட்டு நம்ம காளையை ஏற்றி நம்ம அனுப்பிச்சி விட்டோம். ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது கொடுக்குறதுக்காக. இந்த பூச்சி காளைகளுக்கான இது முடிஞ்ச உடனே ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. நம்ம 210 ராஜா மாமாவோடது செலக்ட் ஆகிடுச்சு, ஆனால் எத்தனாவது ப்ரைஸு அப்படிங்கிறது தெரியல. இப்போ எல்லாமே ஓரளவு காளையை ஃபில்ட்ரு பண்ணி ப்ரைஸ் வாங்குகிற காளைகள் மட்டும்தான் உள்ளே நிறுத்தியிருக்கிறாங்க. மற்றது எல்லாமே வந்து ஆறுதல் ப்ரைஸ் கொடுத்து ரிங்கு விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனாவது ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே தெரியும் பாருங்க. 239, 37, 33 கண்டுகள் நாடுகள் காரி பூச்சிக்காலை 239 சந்தோஷ் பெருதுரை 3ஆவது பரிசு. 239 அடுத்து 237 அடுத்து 233 237 விக்ரம் ராஜாம்பட்டி பழனி 2ஆம் பரிசு.
முதல் பரிசு கார்த்தி திருச்செங்கோடு டோக்கன் நம்பர் 233. சரிங்க பார்க்கலாம். நம்ம ப்ரைஸ் வாங்கும்போது காளையை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டோம். அதனால் வந்து நம்ம காளையை வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து யாரெல்லாம் கொண்டு போயிருந்தோமோ எல்லோரும் எங்கள் டீமாக சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ அது. இது வந்து காலையில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம காளையை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ வீடியோ எடுத்தோம். நம்ம காளை வந்து 2 பல் 4 பல் கேட்டகரியில் முதல் பரிசு வாங்கியிருக்கு. அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ. நன்றி.